ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்கழியில் மட்டுமாவது கண்டிப்பாக இந்த விளக்கு ஏற்றுங்க. அதுக்கு ஒரு புது விளக்கு எடுத்துக்கோங்க. அது என்ன விளக்காக வேணாலும் இருக்கலாம். மண் விளக்குனா ஆகச்சிறந்ததுங்க. நான் ஒரு புது பீங்கான் விளக்கு தான் எடுத்துருக்கேன். அதை கழுவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன விளக்கு இருக்கோ அதை கழுவிட்டு நீங்களும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம எந்த விளக்காக இருந்தாலும் சரி, தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி விளக்கில் குங்குமம் மஞ்சள் வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுட்டு தான் திரி போடணும். இப்போ நான் திரி ஸ்டாண்டில் தான் திரி போடுறேன். அதுவும் திரி வந்து 2ஆக தான் இருக்கணுங்க, டபுளாக தான் இருக்கணும். சிங்கிள் லேயர் போடக்கூடாது. மஞ்சள் திரி தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். இது வீட்லேயே நான் ரெடி பண்ணதான், அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த திரி ஸ்டாண்டில் இந்த திரியை இப்போ நான் சேர்த்துட்றேன். நான் இதில் திரி ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஆத்ம விளக்கு, அணையா விளக்குன்னு தனியாக வாங்கினீங்கன்னா அதுக்கு திரி ஸ்டாண்டு தேவையில்லை. நம்ம என்ன ஷேப்பில் உள்ள விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஆத்ம விளக்கு ஏற்றணும்னு நினச்சோம்னா அதுக்கு திரி ஸ்டாண்டு வேணுங்க. இப்போ அந்த திரி ஸ்டாண்டில் திரி போட்டு அதை எண்ணெயில் வச்சுட்டேன். இந்த விளக்கை வைக்கிறதுக்கு ஒரு தாம்பாளம் ரெடி பண்ணணும். அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுவும் மண்ணில் வேணாலும் இருக்கலாம், கிளாஸில் இல்லை பித்தளை, எது வேணாலும் இருக்கலாங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த தட்டை அடியில் வச்சு தான் அது மேலே நம்ம விளக்கு வைக்க போகிறோம். அதில் நம்ம அட்சதை மஞ்சள் கலந்து, மஞ்சளில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், பன்னீர் இதெல்லாம் சேர்த்து தான் நான் அட்சதை ரெடி பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் போடுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் 5 ரூபாய் காயின் வச்சா அது ஸ்கிப் ஆகிடுங்க. அது மேலே விளக்க வச்சுட்டு நம்ம பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் 2 விளக்கு நான் பாவை விளக்கு வச்சுருக்கேங்க. இப்படி தான் வைக்கணும்னு நான் சொல்லலை, தனியாக ஆத்ம விளக்கு நம்ம ஏற்றலாம். நான் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருக்கேன். இப்போ இதை விளக்கெல்லாம் நம்ம ஏற்றிடலாங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெய் இல்லது நல்லெண்ணெய் அதை ஊற்றி ஏற்றினோம்னா ரொம்ப சிறப்பு. இதை நீங்கள் இந்த மார்கழி 30 நாளும் ஏற்றுனீங்கன்னா ஆக சிறப்புங்க. நம்ம உடம்புக்கு உயிர் எவ்வளோ முக்கியமோ, ஆன்மா முக்கியமோ, அதை மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு இந்த ஆத்ம விளக்கு ஆன்மாங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வீட்டில் தெய்வ கடாட்சியம், குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் நம்ம கூடவே இருக்கும். எந்த கெட்ட எண்ணத்தோடு யார் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அதுலேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது இந்த ஆத்ம விளக்கு. ஏன்னா குலதெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதால எப்பேற்பட்ட தீங்கான எண்ணம் கொண்டவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள்ட்டேருந்து எதிர்மறையான எண்ணங்களை போக்கிடும். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் எல்லாராலையும் எல்லா நாளும் இதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இந்த தை, ஆடி, மார்கழி இந்த மாதிரி ஒரு சில மாதங்களில் மட்டுமாவது இந்த விளக்கை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யணுங்க. இது அணையாமல் நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு பேரே அகண்ட தீபம், அணையா தீபம் அப்படிங்கிறது தான். இதில் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திரி போட்டு ஏற்றினாலும் அது நின்று எரியுங்க. இதில் தீபம் வந்து முத்து மாதிரி எரியணுங்க. பாருங்கள், 3 தீபமுமே எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள். இந்த தீபத்துக்கு மட்டும் இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி, தீபம் முத்து மாதிரி அழகாக தான் சுடர் விடணும். அதை போய் நம்ம தீப்பந்தம் மாதிரி எரிய வைக்கக்கூடாதுங்க. எப்பொழுதுமே விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா நம்ம அதை சின்னது பண்ணி அழகாக முத்தாட்டம் வைக்கணும். இவ்வளோ தான் ஆத்ம விளக்கு, ஆன்மா விளக்கு, அகண்ட தீபம், இப்படி எது வேணாலும் சொல்லலாம். இந்த மார்கழியில் இதை செய்ய மறக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மார்கழி 30 நாளும் உங்கள் வீட்டில் இந்த அணையா விளக்கை ஏற்றி ஐஸ்வர்யத்தை பெறுமாறு நான் வாழ்த்துறேங்க. இது எல்லாருக்கும் எல்லாம் சொல்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்